ஏய், என்ன நீ உன்கிட்ட பேசலான்னு வந்தா நீ என்ன கத்தி எடுத்து என்ன கொல்ல பாக்குறியா? இல்ல 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 இல்லன்னா முதல்ல பேட்டால் அடிக்க வந்தா இப்ப என்னடா கத்தி எடுத்துட்டு வர? நீ பேட்டால் அடிச்சிருந்தா கூட என்னோட எலும்பு தான் உடையும். ஆனா இதால என்னோட உயிரே போயிடும் பிரீதா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது ஒன்னும் உனக்காக இல்ல. அது வந்து நான் அங்க ஆப்பிள் எடுக்க போனேன். அதுக்காக தான் எடுத்தேன். உன்னெல்லாம் அப்படி பண்றத பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேனே. ஏன்னா என்ன என்ன ஏன்னா சக்கரைங்க. சக்கரைங்க போச்சு. சரி அதெல்லாம் விடு. நீ என்னமோ சொன்னியே, ஏன்னா? ஏன்னா நீ கிச்சனுக்கு வரேன்னா அப்போ கண்டிப்பா ஏதோ விஷயத்த சொல்லதான் வந்திருப்ப. சொல்லி என்ன வேணும்? ஏதாவது சொல்ல வந்தியா என்ன? முதல்ல நீ சொல்லு. முதல்ல நீ சொல்லு. முதல்ல நீ சொல்லு. சரி விடு, நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலி கேளு. உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். என் ஃபேமிலி மேல இவ்வளோ அன்பு, இவ்வளோ அக்கறை காட்டுற, அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீ பிருத்வி கிருத்திகாவோட கல்யாணத்தை நிறுத்த எவ்வளோ முயற்சி பண்ண. பெஸ்ட் முயற்சி. ஆனா நிறுத்த முடியலையே. அதெல்லாம் விடு. என் குடும்பத்தை நீ நேசிக்கிற, அதுக்கு தேங்க்யூ. உனக்கு ஃபேமிலினா அவங்க எனக்கும் ஃபேமிலி தான். அது சரி. போறியா? நீ என்னோட யாரு? நான் உனக்கு யாரு? மஹிரா, ஹாய். ஹாய். ஐம் so sorry பட் ஆக்சுவலி நான் இங்க வந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் உங்களோட பேச்சுல ரொம்ப ஆழ்ந்து போயிருந்தீங்களா, சோ அதனால நான் ரொமான்டிக் மூட்ல குறுக்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கால் அட்டன் பண்ணணும். என்னோட ரூமுக்கு போறேன். நீங்க பேசிட்டு இருங்க. சீக்கிரம் வந்துரு. ஓகே. கரனோட நம்பிக்கைய நீ ஜெயிச்சிட்டேன்னு உனக்கு தோணலாம். ஆனா நீ உண்மையிலேயே யாருன்னு இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும் பிரீதா? உனக்கு எதுவுமே தெரியாது. லைஃப்ல நின்னுட்டு இருக்கவங்க கால் எதுக்கு சுலுக்கு பிடிக்கணும்? நீ பிசியோதெரபிஸ்ட் தானே, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் சொன்ன அந்த ஸ்டூபிடான பொய்யை எல்லாரும் நம்பினாங்க. மொத்த ஃபேமிலியும் நம்பினாங்க. கரனும் தான். கரணி நான் அப்படியே தூக்கி ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டான். என் கால்ல ஆயில்மெண்ட் போட்டு கொடுத்தான். என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்னும் பண்ண முடியல. ரைட். நான் எதுவுமே செய்யல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் எதையும் செய்யணும்னு நினைக்கல. ஒருவேளை உன்ன மாதிரி ஒவ்வொரு சைக்காட்டிக் பொண்ணுங்களும் கரனுக்கும் எனக்கும் நடுல வரும்போது என்ன பண்ணலான்னு யோசிக்க நினைச்சேனா, அப்புறம் நான் எங்க உறவை, எனக்கும் கரனுக்கும் இருக்கிற உறவை எப்ப கவனிப்பேன்? அதனால என்னோட டைம் நான் வீணான விஷயத்துக்கெல்லாம் வேஸ்ட் பண்றது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது உனக்கு தான் நல்லது. ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க உன்னோட காலை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இடுப்பை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இல்ல உன் மொத்த பாடியும் ட்விஸ்ட் பண்ணாலும் கரனுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற உறவுக்குள்ள வரவே முடியாது. எவ்வளவு நாள்? சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது பொய் தான். ஆனா கேள்விப்பட்டிருக்கல்ல, ஒரு பொய்ய 100 தடவை சொன்னா அது உண்மையாயிடும். உனக்கும் நிச்சயமா உன்னை தெரிஞ்சிருக்கணும். உண்மையை எவ்வளவு மூடி மறைச்சாலும் அது பொய்யாகாது. அட, அது எப்படி கண்ணுல தெரியாம இருக்கும்? ஆனா உன் கண்ணுக்கு நிச்சயமா எதுவுமே தெரியல. ஏன்னா நீதான் உன்னோட மூளையை யூஸ் பண்ணவே மாட்டியே. உனக்கு எனக்கும் கரனுக்கும் நடுவுல இருக்கிற காதல் தென்படலையா? என்ன காதல்? ஞாபகப்படுத்திடுறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்க. இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். கரனுக்கு உன்ன சுத்தமா பிடிக்காம இருந்தது. ஏன்னா நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அதுக்கப்புறம் நீ வலுக்கட்டாயமா இந்த வீட்டுக்குள்ள வந்த, அதுவும் போலீஸ் கூட. அது இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு மிருகத்தை வீட்டுல வளர்த்தா அது மேலயும் அன்பு வந்துரும். சோ உனக்கும் எக்ஸாக்ட்லி அப்படிதான் நடந்தது. நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த அன்பும் இருக்கும்.
நீங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த அன்பும் போயிடும். கரண் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறானா அதுக்கு காரணம் நீ வலுக்கட்டாயமா அவன் மேல புருஷன்ற லேபிள ஒட்டி இருக்க. அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்றான். பிகாஸ் he is the good man, that's it. எனக்கு தெரியும், he is a very good man. ஆனா there is a bad news for you. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா கரணுக்கும் எனக்கும் நடுவுல உன்னால என்னைக்குமே வர முடியாது. அதனால ஏன் கல்யாணத்தை பத்தி கமெண்ட் பண்றதை நிறுத்திட்டு உன்னோட லைஃப போய் கவனி. இப்போதைக்கு just leave from here. நான் ஒன்னும் வேலைக்காரி இல்ல. என்ன தேவையில்லாம இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காத பிரீதா. நெக்ஸ்ட் டைம் என்னை இன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசி. ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கா? அப்படின்னா ஏன் பின்னாடியே வர? வெளியே போக வேண்டியதானே? அதோட நான் உன்னை இன்சல்ட் பண்ணல, உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். ஜஸ்ட் லீவ். நீ இன்னை வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாமே ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எதையும் மறக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். அட கடவுளே, நீ உன்னோட பழி வாங்குற கதையை போய் வேற யாருக்கிட்டயாவது சொல்லு. ஐ அம் நாட் இன்டு திஸ். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என்ன மரியாதை பத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு முதல்ல மரியாதை தெரியுமா? மரியாதையோட எல்லா எல்லையும் நீ கடந்துட்ட. ஒரு கல்யாணம் ஆன கப்பிள்ஸ்க்கு நடுவுல வர முயற்சி பண்ற. கரண் அப்புறம் என்னோட உறவை கெடுக்க முயற்சி பண்ற, தெரியுதா? இவ்ளோ அசிங்கமா நீ பண்ணிட்டு யாராவது என் முன்னாடி வந்து நின்னாங்கன்னா நான் அவங்க கண்ணுக்குள்ள மிளகாத்தூளை கொட்டிடுவேன். பொம்பளை பொறுக்கி ஏமாத்துக்கார. உண்மையான பொறுக்கி புறம்போக்கு அவன்தான், அந்த கில்லி தண்டா பிளேயர். பிருத்வியோட கண்ல நீ மிளகாத்தூள் போட்டியா? அப்படின்னா இப்பெல்லாம் புரியாதவங்களுக்கு கூட புரிய ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால இப்போ இது உன் டர்ன் எனக்கு தோணுது. 3 நாள் 3 days கரண் உன்னை விட்டுருவான். இன்னைக்கு உன்னுடைய அழிவுக்கான முதல் நாள். டேஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. சரியான சைக்கோ பொண்ணா இருக்காளே. மாமனாரி, உங்களாலதான் இப்ப என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. எப்பெல்லாம் எனக்கு நீங்க குணமாகறீங்கன்னு கேள்விப்படுறனோ அப்பெல்லாம் நான் செத்து போற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ எங்க கதை மொத்தமா முடிய போதுன்னு தோணுது. இப்படி பயந்து பயந்து வாழ முடியாது. அதனால நீங்க செத்துதான் ஆகணும். You have to die. நீங்க இப்பவே எந்திரிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ரூமை பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க கோமால இருக்கீங்க. ஆனா என்னால உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இந்த ரூமை நல்லா ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இந்த ரூமை விட்டு இறந்து போய் தான் வெளியே போவீங்க. அதனால மனசுக்குள்ளே உங்க குடும்பத்துக்கு பாய் சொல்லிக்கோங்க. பாய் மாமனாரே. குட் பை ஃபார் எவர். அச்சோ, சித்தின சொன்னதெல்லாம் கேட்டுட்டாங்க போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி தப்பிக்கிறது? நான் இவளை கொன்னுதான் ஆகணும் போல இருக்கே.
இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ராக்கியானி, நான் இப்பதான் கேட்டேன். இந்த ஷர்லின் என்ன சொன்ன தெரியுமா? குட் பை மாமா, அதாவது நீங்க ஒரேடியா போயிடுங்க மாமனாரே அப்படின்னு சொன்னா. இந்த இன்ஜெக்ஷனை மகேஷனுக்கு போட போயிருந்தா பாத்தீங்களா? பாருங்க. இவளுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு எப்படி நடுக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா? என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்ன? பிருத்வி, கிருத்தி, லிசன், ஐ எம் சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரேன். எதுக்கு? தெரியாம பண்ணாலும் நான் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். அதை நினைச்சு என் மனசு கஷ்டப்படுது. ஐ எம் சாரி. அது என்னன்னா பிருத்வி, எனக்கு தூக்கம் வருது. சோ நாளைக்கு பேசலாமா? ப்ளீஸ். நான் பழிவாங்க இந்த குடும்பத்தோடைய பொண்ணு தேவைப்படாம இருந்திருந்தா நான் இவ்வளவு ஒரு துளி கூட மதிச்சிருந்திருக்க மாட்டேன். ஆனா இவ என்னுடைய ரொம்ப பெரிய பிளானுடைய பெரிய பகடக்காய். அதனால விருப்பம் இல்லைன்னாலும் இவளை என்னுடைய ஹீரோயினை ஆக்க வேண்டியதா இருக்கு. ஹலோ. ஓ சாரி, நான் உன்னை திரும்ப டிஸ்டர்ப் பண்றேன். அது ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு டைமையும் இடத்தையும் சொல்ல மறந்துட்டேன். சில்லி இல்ல, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஹோட்டல் கேசலின்ல வந்து என்ன பாரு. ஒருவேளை நீ 6 மணிக்கு அங்க வரலன்னா 6 மணி 1 நிமிஷத்துக்கெல்லாம் உன்னோட போன்ல பாரு. மறந்துடாத. நம்மோட மலரும் நினைவுகள் எபிசோட் பாரு. இவ ஏன் இப்படி பயந்து போயிருக்கா? அதோட அவ போனை ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா? இவளை இப்படி அப்செட் ஆக்குனது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். கிருத்திகா போனுடைய கால் லிஸ்ட்ல அக்ஷயோட பேர் வருது. அப்படின்னா அக்ஷய் கிருத்திகாக்கு கால் பண்ணியிருக்கான். அவ அப்படி என்ன சொல்லியிருந்திருப்பான்? ஏன் கிருத்திகா எப்படி பயந்து போயிருக்கா? பரவாயில்ல, அது இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். அக்ஷய், உன்னோட வாய்ஸ் கிராக் ஆனதுனால கடைசியா நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே கேட்கல. இங்க பாரு, நீ எனக்கு போன் பண்ணாத. இப்ப என்னோட மாமலாம் கூட இருக்காங்க. தயவு செய்து நீ எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணு. நாளைக்கு 6 மணிக்கு ஹோட்டல் கேசலனுக்கு வந்துரு. 20 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு. இல்லைன்னா நான் நம்மோட பர்சனல் போட்டோஸ் எல்லாம் உன்னோட வருங்கால பிராண்ட் நியூ புருஷனுக்கு கூட அனுப்பிடுவேன். அதோட மொத்த சொசைட்டிக்கும் அனுப்பிடுவேன். ஒருவேளை என்னை தடுக்கணும்னு முயற்சி பண்ணா நாளைக்கு 6 மணிக்கு வந்துரு.
அப்படின்னா அக்ஷய் கிருத்திகாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கானா? நான் ஒண்ணு பண்றேன், இந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுறேன், இல்லைன்னா கிருத்திகாக்கு தெரிய வந்துடும். கதவு எப்படி திறந்தது? நான் மூடிட்டு தானே வந்தேன். என் ஃபோன் நான் ஆஃப் தானே பண்ணேன், எப்படி ஆன் ஆச்சு? இங்க யார் வந்தாங்க? சொல்லு ஷர்லின், நீ இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்த? சொல்லு. ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு. அன்னைக்கிட்ட எல்லாமே சொல்லு. பம்மி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஷரன் என்னோட மருமக. அதோட மகேஷ் அவளுக்கு அப்பா மாதிரி. அவ இப்படி ஐயோ பம்மி, என்னோட வாட்சுங்க. இங்க என்ன நடக்குது நீ? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? என்னங்க இங்க வந்து இப்பதான் இந்த ஷர்லின் குட் பை மாமனாரே, நீங்க ஒரே அடியா போயிடுங்க மாமனாரே அப்படின்னு சொன்னா. அப்படி சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷனை போட போனா. அண்ணனுக்கு இந்த இன்ஜெக்ஷனை தான் போட போனா. வாட்? ஆமா, நான் தான் அவ கையில இந்த பிடிங்க என்ன பாருங்க. ஷரன், அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ ஏன் அமைதியா நிக்கிற? ஏன் எதையும் சொல்ல மாட்டேங்கிற? பதில் சொல்லு, சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்க நீ புரியல? எதுக்கு இப்படி அமைதியா நிக்கிற? நான் உன்கிட்ட பதில தானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. நீ மகேஷ்க்கு இன்ஜெக்ஷன் போட போனியா? நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்கல. என்னோட மருமகளா இல்ல அத்தனை சொல்றது கேளுங்க. நான் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னது என்னன்னா, மாமா டோன்ட் டை, டோன்ட் டை. நான் சொன்னது இவங்க தெளிவா கேட்கவே இல்ல. ஏதோ பாதியில கேட்டுட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எப்படி மாமாவை இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க. இவருக்கு மருந்தெல்லாம் கொடுக்கறது யாரு? நான் தானே. இன்ஜெக்ஷன் யாரு போடுவா? நான் தானே. டாக்டர் என்ன சொன்னாரு? இவருடைய உடம்புல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னார்ல. அது ஏன்னா நான் அவரை கவனிச்சுக்கிறேன். நான் எப்படி இவரை அத்த ப்ளீஸ் நான் ஒன்னு சொல்லவா? உங்களுக்கே தெரியும்ல மாமாக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு. நான் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். நான் அவ்வளவு கேவலமான வேலையை ஏன் செய்ய போறேன்? இல்ல இல்ல ராக்கியனே, இல்ல இல்ல, இவன் நல்லாவே போய் சொல்றா. நானே என் காதால கேட்டேன், என் கண்ணால பார்த்தேன். நான் சத்தியமா சொல்றேன் சுரேஷ். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வாய் மூடிட்டு இரு. கண்டிப்பா ஏதாவது தப்பா நினைச்சிருப்ப. இல்ல. அட ஷெர்லின் இந்த வீட்டு மருமக. அவ இந்த வேலை எப்படி செய்வா? நீ பாதி விஷயத்த கேட்டிருப்ப, பாதி விஷயத்த பாத்திருப்ப. கண்டதெல்லாம் வளரிக்கிட்டு அதை என்கிட்ட கொடு, காட்டு. தேங்க்யூ சித்தப்பா. பரவாயில்லம்மா. சித்தி சார்பா சாரிமா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ஹலோ நண்பா, எனக்கு உன் புள்ளையோட உதவி வேணும். பாட்டி, ஓ மை காட் பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல கையை கொடுங்க பாட்டி, கையை கொடுங்க. பாத்து, அந்த கையும் கொடுங்க. பாத்து. ஐயோ, லோஷன் கொட்டிடுச்சு. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் என்னன்னு உங்களுக்கு பாக்குறேன்.
இன்னைக்கு என்னுடைய 3 நாள் சேலஞ்சோட முதல் நாள். என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் கவுண்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு கவுண்ட்லயும் ஒரு அதிரடியை செய்வேன். நீ இங்க பாட்டி கிட்ட சேவை பண்ணு, நான் அங்க கரண் கிட்ட போறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் எனக்காக பயன்படுத்திப்பேன்.